டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது படம் இல்ல வரலாறு. ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட வரலாறு அப்படியே வச்சுக்காரு. படம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து லவ் போர்ஷனாவே முடிஞ்சிடும், லவ் என்டர்டைன்மெண்ட் அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் இது வந்து ஃபுல்லா அந்த எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் பிடிச்சி தாறுமாறா கொடுத்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல அதுவும் வெளியே வர மாட்டேங்குது. செம படம். ட்ரைலர் பார்க்கும்போது மொக்க போட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் லவ் டுடே மாதிரி இருந்தா கூட தப்பிச்சிடலாமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பார்த்தனா தாறுமாறு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான படம். என்ன தேவை கண்டென்ட்குள்ள வந்து கரெக்டா 25 நிமிஷம் வந்துருங்க. 25 நிமிஷம் நம்ம கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. டைமையும் பாக்குறது, படத்தையும் பாக்குறது. என்னடா உள்ளுக்குள்ள வரல கண்டென்ட்குள்ள பார்த்தா 25 நிமிஷம் வந்தாங்க. ஓ கண்டென்ட் இதை நோக்கி தான் போதுங்க. அந்த இடத்துலயே நீங்க சீட் அடிச்சு மூமெண்ட் தான் நல்லா போயிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செம்ம வைப்னா வைப், அப்படி ஒரு வைப். அது குட்டி டிராகன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிருக்கானுங்க, வேற லெவல்ல வாழ்ந்துருக்காப்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல. நான் வந்து யுவராஜ் செகண்ட் ஹாஃப், நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வைப் தான் இருந்தேன். ஏன்னா ரியாலிட்டி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு படம் என்ன என்டர்டைன்மெண்டா வருமா, அது வந்து பக்காவா கொடுத்துக்கிறாரு. டேரக்டர் உண்மையிலே சொல்றேன், இந்த அளவுக்கு எடுப்பாரு நான் சத்தியமா வரும்போது நம்பிக்கை வைக்கல. பட் அது வந்து நல்லாவே பூர்த்தி போட்டாரு. சொல்றேன் சூப்பர். அக்ஷத் மாதிரி மட்டும் சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மிஸ்கின் வந்து இந்த படத்துல திட்டாம நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன்னா எங்கடா திட்டி மொக்க வாங்கிடுவாப்லன்னு நினைச்சு பார்த்தா எந்த திட்டாம ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காப்ல, சூப்பரா பண்ணிருக்காப்ல. அவருக்கு என்ன கேரக்டரோ அதை வந்து கரெக்டா பண்ணிருக்காப்ல. மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அந்த டான் படத்துல எஜே சூர்யா பண்ணதை விட சூப்பரா பண்ணிருக்காரு. அதான் அந்த ரியாலிட்டியா ஒரு ப்ரொஃபசர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தரமா கொடுத்துருக்காரு. மிஸ்கினுக்காக இந்த படம் பார்க்கலாம். உண்மையா அது வந்து ரியாலிட்டியா நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு நல்ல சின்சியரான ப்ரொஃபசர். இது வேற ஒருத்தரா இருந்தா வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கிறது பணம் கொடுங்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் பணம் எல்லாம் கொடுங்க, ஆனா நீங்க நல்லா படிச்சு முன்னே அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லுது. சூப்பர் கேரக்டர்.